கொழுப்ப குறைச்சி சதை வளர்க்கறதுல இன்னைக்கு நாள் 36. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நண்பர்கள் என்ன விளக்கம் கேட்டேன். நானும் ஒன்னேமாய் ஒழுக்கமா இருக்க போறேன்னு சொல்லி வாரானோல். ஆனா அந்த ஒழுக்க எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல. நம்மளோட ஒழுக்க வாழ்க்கையில வளமையை போல 5000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி முடிச்சிட்டு காலை சாப்பாடுக்கான ஓட்ஸ் மீல பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு 7 அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சு போட்டு இதை முடிச்சிட்டு வெளியில போக்கல பயணி ஒருத்தவங்க பாதியிலே கையை போட்டு ஏறினாங்க. ஏறினாப்புல கேட்டாங்க, நீங்க அவங்க தானே மகன் சொல்லி. நான் அவங்களே தான். இதுக்கு முதல் சாப்பாடு தெரிஞ்சு இப்ப சாப்பாடு வேணும் தெரியுங்க என்னடா தம்பிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் விளக்கம் கொண்டு கொடுத்தேன். அப்ப சிண்டத்தை விட இப்பதான் கூடத்துங்க என்ன கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு விளக்கத்தை கொடுத்து போட்டு வீட்டை வந்து நாச்சத்தையும் புரோச்சத்தையும் நல்லபடியா எடுத்து போட்டு பகல் வேலைக்கான பணிவிடையெல்லாம் பக்காவா முடிச்சு கொடுத்து போட்டு குட்டி தூக்கோட போட்டுட்டு பகல் சாப்பாடை முடிச்சிட்டு பயிற்சிடத்துக்கு போனா பாதியிலே ஹோல்ட் பண்றாரு. டக்குன வந்துட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு வேலையா இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி மண்டையில இருக்கிறத மட்டும் மறக்காம விட்டு போட்டு மத்த எல்லாம் லைட்டா தட்டிருங்கன்னு சொல்லி வீட்டை வந்து குளியலோண்டு போட்டு இரவு சாப்பாடை முடிச்சு போட்டு சிறுவண்டு பையனோட சின்ன பின்னமா கொஞ்சம் விளையாடி போட்டு ரூமுக்கு போய் சீரியஸான டோர்னமெண்டை முடிச்சிட்டு பார்க்க வேண்டிய படத்தோட பார்த்து போட்டு தூங்க போய் வட்டடி விசை எடுத்து பார்க்கலாம்.